இதுதான் ஒரே வழி சத்தியம் ஜீவன் சொல்கிறது. பாவங்களை இறக்கிட்டு விட்டு விடுகிற வாழ்வடைவான். நான் அதை பண்ண இதை பண்ண அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு காலையில் நடந்த மேட்ரு, மதியானம் நடந்த மேட்ரு. ஃபோன் பண்ணுவான், மேம் வேணாம்மா இன்சூரன்ஸ்லாம் வேணாம்மா. நான் அப்புறம் பின்னாடியே அது யார்கிட்டயே நம்பர் கொடுத்துச்சா இல்லை எப்படி நம்ம உன் பின்னாடி வந்தோன்னே இன்னொன்று பர்சனல் லோன் தர வாங்கிக்கிறியான்வான். இப்போ தான் ஒரு லோன் முடிச்சிருப்போம், அது பத்தாதுக்கு இந்த மாதிரிலாம் பிரசங்கம் கேட்டிருப்போம். மறுபடியும் போகாத, கடன் வாங்காத, அவ்வளோதான் அது இதுன்னு நான் பேசியிருப்பேன். திருப்பி மறுநாள் இது கண்டினியூஸாக ஒரு 4 ஃபோன் கால் வருது, இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோன்னு. 4வது 5வது ஃபோன் காலில் என்ன சொல்வீங்க? என்ன திட்டு வைப்பீங்க. இதெல்லாம் அங்கே ஓடும். என்ன ஓடும்? ஏன் திட்டன்னு இல்லை, டோன்ட் டிஸ்டர்பில் ஏன்டா போடல நீ ஏன் அதெல்லாம் ஸ்பேமை பிளாக் பண்ணல? உடனே நீ காத்துக்கொள்ள இல்லையா ஃபோனில்? இப்போ ஏதோ ஒரு ஊடக சைட் வந்திருக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சபைக்கு சொல்லணும். தெரியாமல் இருக்குமா உங்களுக்கு? வளர்ந்த சபை அந்த அம்மா வெக்கமே இல்லாத போடுது. இது நடக்குதா நடக்கலைன்னு தெரியும், நீங்கள் போய் பாருங்கள், பார்க்காம இருப்பீங்க. எனக்கு வயசு வந்து 50, எனக்கு புருஷன் கிடையாது, புள்ளியும் கிடையாது. அது ஏதோ ஒரு அழகான பொம்பளை ஃபோட்டோ போட்டுருக்குதா, பையன் போட்டோனோ பொண்ணு போட்டோனோ கிழமை போட்டோனோ கேள்வி பிடிச்சி தெரியாது. உன் ஃபோன் நம்பர் அனுப்பு, நான் பேசுகிறேன் நைட்டு 10 மணிக்கு மேலேன்னு. அது பின்னாடி வெக்கமே இல்லாத நிறைய பேர் அவன் பேரை போட்டுட்டு என் பேர் இது, என் ஃபோன் நம்பர் இது, என் பேர் இது, என் ஃபோன் நம்பர் இது, வா வா வா. ஒரு வாட்டி பார்த்தா நம்ம விசுவாசிக்கு நம்பர் அடிச்சேன் நான். ஏன்னா உன் நம்பர் இதில் வந்துருக்கு. சும்மா ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தான் போனேன் சொல்கிறார் அவர். இதெல்லாம் தொடச்சிக்கணுக்கு விசுவாசி, ரெகுலராக வர விசுவாசி இல்லை. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது இல்லையா சமூக ஊடகத்துவத்தில்? இதெல்லாம் நடக்குது. தட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அசுத்தம் இருக்கும், சுத்தம் இருக்கும். இந்த ஜபம்லாம் நம்ம நடத்துகிறோம், அதில் இல்லைன்னு சொல்லலை. இது வரைக்கும் கூகுளில் தான் போயின்னு இருக்குது. இது ஒரு பரிசுத்த பாதை தானே, நம்ம அப்படி தானே எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாத்துலேயும் அவன் இச்சையெல்லாம் ஜெயிச்சு வந்தவனுக்கே டே டு டே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதானால் பாவிக்கு பங்கேதுன்ற மாதிரி இங்கே தேவ சமூகம். இது உங்கள் வீட்டிலே இது ஒரு தேவ சமூகம். நீங்கள் இருக்கிற அந்த சின்ன வீடாக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜெயிச்சு வர்றது. அடுத்த ரூம்குள்ளே போக முடியாது. நீங்கள் உக்காந்துட்டீங்க, கர்த்தர் இறங்கிட்டாருன்னா உங்கள் முதல்ல நீங்கள் பாவ அறிக்கை செஞ்சு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இதை அலசி 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 ஆராய்ச்சி பார்க்கறதுக்குள்ளே விடிஞ்ச நாட்கள்லாம் இருக்குது. நான் சொல்கிறேன், முழுவதும் சொல்கிறேன், 6 மணி வரைக்கும் கூட கனெக்ட் ஆகாத நாட்கள்லாம் இருக்குது. இது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நான் ஊழியம் செய்கிறேன்னு, பட் கெட்டிங் கனெக்டட் டு லார்ட் அண்ட் இஸ் பாத், ஐ எம் டாக்கிங் அபவுட் தட். தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை அறிக்கிறது, அவர் தான் ஆண்டவர்னு தெரியும்.